புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர். அந்த படத்தினுடைய கதைப்படி அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்ன எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது. ஆனா அந்த பேர்ல நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன். புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரிச்ச படத்துல வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். அதேதான் புரட்சிக்காரன் படத்துல தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஷும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்னை பார்க்க வந்தப்ப சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது. ஆனா வசனங்கள் வேற. நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேற வசனங்கள்ல வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்ல வருது இல்லையா. அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அதை இந்த படம் செப்டம்பர் 20ஆம் வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்சார்ல என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா. ஏன்னா வந்து இது பராசக்தி காலத்திலிருந்து இருக்குது, வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது. அண்ணா எழுதின வேலைக்காரிலிருந்து கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அமைதிப்படையில் இருந்தது. வேறம் புரியுது படத்தையே தடை பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதிராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி வெளிவந்த படம் தான் வேதம் போயிடுது. அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடிச்சு எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த படம் நடிக்கும் போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்ப எல்லாருக்கும் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா நான் நடிச்ச காட்சிகள் எனக்கு தெரியும் ட்ரைலர் பார்க்கிட்டு எனக்கே பிரமிப்பா இருக்குது. அலெக்ஸ் வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு. அவ்வளவு அருமையா அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை காட்சிகள்ல வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்புகள் எல்லாம் நடந்திருக்குது. அந்த கோபம் வந்து அங்க தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள முழக்கம் இருக்குது அடங்கம் ஒரு அத்துமீறு அப்படிங்கிறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சாதான் அது நடிப்புல வரும். இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும். அந்த வலியும் வேதனையும் தெரியுது. அப்புறம் இந்த படத்துல வந்து புதுசா ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க என்கிட்ட. நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் என்ன இல்ல வார்த்தைய வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பாடிட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒழிக்கும். எனக்கு என்ன பயன்னா பாட்டு எப்படின்னா பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே. எனக்கு இது இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது. அப்புறம் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும். அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடுங்க அச்சம் என்பது மனமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது. ஒரு டிஎம்எஸ் தான் வரணும். இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடம் சரியா பாட முடியல. பாருங்க இப்படி சுதி சுத்தத்தோட தான் வரும். பாடணும்னு நான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க. ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தா பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்லா ரப்ப நம்ம தம்பி அருண்ராஜ் காமராஜ் பாடிட்டாங்க நெருப்புடா நெருக்குடா பாடிடலாம். இல்லாட்டி ரொம்ப சாப்பிட்டா அண்ணே அண்ணே சிப்பா என்ன பாடிடலாம். நீங்க எங்காச்சும் கொண்டு போய் அச்சம் முடமையில அறிஞ்சு குட்டுறாதீங்க அனீஷ் சார் அப்படின்னா நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அங்க போனா அதை விட கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடிருக்கீங்க தம்பி திருமாவர்களே நீங்களே பாத்துக்கீங்களா. அதாவது எனக்கு அதை பார்க்கல பாடு போது ஏன்னா அப்படித்தான் பாட முடியல அந்த பாட்டை. ஆனா ஒரு ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த பாடல ஒரே ஒரு குறைதான் இருந்தது. இதையெல்லாம் இந்த அக்கிரமங்கள் நடக்கும் போது வருவான் புரட்சி தமிழன் என்ன காட்டுறாங்க. நான் தான் ஒரு புரட்சி தமிழன் இல்ல தமிழன் புரட்சி தமிழன் கிடையாது. அது புரட்சி தமிழன்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினால ஒரு பாட்டியை பொருந்தும் எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேணுங்கிறவனுக்கும் பொருந்தும். பட் அது வேற எங்கேயும் போயிடுச்சு நினைக்கிறேன். இன்னும் இருற மாதிரி சரி பரவாயில்ல என்ன அது எந்த அதனால ஒன்றும் பரவாயில்ல. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும். அது காரணம் வந்து நீங்க பராசக்தியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பராசக்தியிலிருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் வேடம் புரியுது அமைதிப்படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள்.
அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி பா ரஞ்சித்துடைய படங்கள், மாரி செல்வராஜ் படங்கள், வெற்றிமாறனுடைய படங்கள், அதெல்லாம் வந்து பிரமாதமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க. அந்த வகையில